ஹலோ, அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சார்டின் சாண்ட்விச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ எப்பவும் போல் வந்து அயாம்ரன் மெக்ரல் சார்டின் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களோட இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடிச்சுக்கிட்டு ஃபைனாக சாப்பும் பண்ணிக்கிறேங்க அந்த இடித்ததை. அதுக்கு பிறகு வெங்காயம் அதையுமே இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேங்க. பச்சை மிளகா அதையுமே நல்லா அந்த மாதிரி காரத்துக்கு ஏற்றதுக்கு எத்தனை பச்சை மிளகா வேணுமோ நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு அதை ஹீட் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டருமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இது வந்து உங்களோட சார்டினுக்கு வந்து ருசி சேர்க்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ அதுவுமே நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்மளோட ஆனியன் இதெல்லாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கிற போகிறோம். ஸோ நம்மளோட சில்லியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி வரவும் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். அதோட பியூரியை வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிற போகிறோம், சார்டினோட பியூரி. ஸோ அது வந்து டொமேட்டோ பேஸில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். அதுக்கு பிறகு சார்டினை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு சார்டின் மீனை அதில் உள்ள போனு இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்கின் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபாக் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். ஸோ மேஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதை வந்து இப்போ நம்மளோட சாஸில் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணணும் கொஞ்சம் நேரம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமனு அதையுமே நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் லெமன் ஆட் பண்ணால். ஸோ அந்த கிரேவி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நம்மளோட அந்த கிரேவியை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் அது மேலே வச்சு அதோடய சைடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சார்டின் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இந்த சாண்ட்விச் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் பிக்னிக் எதுவும் போகிறேன்னா கூட ஈஸியாகவே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள்.